அகில இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் யூடியூப் சேனலை துவங்கியிருக்கிறோம். அகில இந்திய ஓபிசி நல சங்கத்தினுடைய தலைவர் ஆன்மீக கொடைவள்ளல் ஏஆர் தர்மலிங்கம் யாதவ் அவர்களின் நல்லாசியுடன் இந்த சேனலை துவங்கினோம். இந்த சேனலின் துவக்க நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோக்களை வெளியிட்டோம். அந்த 5 வீடியோக்களையும் இந்தியாவில் ஜாதிய கலாச்சாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும், ஜாதிய கலாச்சாரங்கள் எங்களுடைய உயிர் மூச்சு, சாதிய கலாச்சாரங்களை பாதுகாப்பது எங்களுடைய பிறப்புரிமை என்ற அடிப்படையில் செய்திகளை வெளியிட்டோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு யூபி முதல்வர் அவர்கள் ஒரு செய்தி அல்ல, அரசு உத்தரவாக வெளியிட்டுள்ளார்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதும் ஜாதிய ஊர்வலங்களுக்கு தடை விதித்தும், ஜாதிகள் நடத்தும் பேரணிகளுக்கு தடை விதித்தும் உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், யூபி மாநிலத்தை ஆளுகின்ற முதல்வர் பிஜேபி கட்சியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் உத்தரவு பிறப்பித்தது ஜாதிய கலாச்சாரங்களை அழித்திட சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். ஜாதிய கலாச்சாரங்களை அழிக்கும் நோக்கமுடைய செயல் என்று அகில இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். அகில இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சி சார்பில் யூபி முதல்வர் அவர்களுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுங்கட்சியாக வந்தவுடன் அந்த மாநிலத்துடைய மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து ஆட்சி நடத்துவதை விட்டுவிட்டு ஜாதிய கலாச்சாரங்களில் தலையிடுவது மிகவும் கொடிய செயல்களாகும். ஜாதிய கலாச்சாரங்கள் என்பது கிட்டத்தட்ட சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய மண்ணில் கலாச்சாரங்கள் உருவாகியுள்ளது. உதாரணத்திற்கு சொன்னால், யாதவ குலத்தில் தோன்றிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா 5000 ஆண்டுகளுக்கு முன்பே யாதவர் குலத்தை சேர்ந்தவர் என்று போற்றப்பட்டு வருகிறார். ஜாதிய கலாச்சாரங்கள் தான் இந்த மனித குலத்தை ஒழுக்க நெறிமுறைகளை, கட்டுப்பாடுகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதிய அமைப்புகள் என்பதை சென்ற முறை வெளியிட்டுள்ள வீடியோவில் நான் பதிவு செய்துள்ளேன். தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில், குறிப்பாக பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் இந்த நேரத்தில் யூபி அருகில் உள்ள மாநிலமான யூபியில் பிஜேபி அரசாங்கம் ஜாதிகள் நடத்தும் ஊர்வலத்துக்கு தடை என்றும், ஜாதிகள் நடத்தும் பேரணிகளுக்கு தடை என்றும் உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். இதனால் பீகார் மாநிலத்தில் பிஜேபி கட்சி மிகவும் படுதோல்வி அடையும் என்பது உறுதி. அரசாங்கம் ஜாதிய கலாச்சாரங்களில் தலையிடக்கூடாது. உலக அளவில் அனைத்து நாடுகளிலும் இந்தியாவில் மட்டும்தான் ஜாதிய கலாச்சாரங்களின் அடிப்படையில் அமைந்த ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். வேற எந்த நாடும் ஜாதிய கலாச்சாரங்கள் அடிப்படையில் இயங்கவில்லை. ஜாதிய அமைப்புகள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரே அணியில் வருவதுதான் இந்து மதம். இந்துத்துவா என்பது ஜாதிகளின் கலாச்சாரங்கள் தான் இந்து மதம்.
ஜாதிய கலாச்சாரங்களுக்கு தடை உத்தரவு போடுவது இந்துத்துவ கொள்கைகளுக்கு தடை உத்தரவு போடுவது போல நாங்கள் கருதுகிறோம். பல ஜாதிகள் தமிழ்நாட்டில் குறிப்பாக சொல்லமாக முக்குளத்தூர், யாதவர்கள், நாடார், வன்னியர், கவுண்டர், பிள்ளமார் போன்ற பல்வேறு 256 ஜாதிகள் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு தான் இந்து மதம். பிஜேபிக்காரர்கள், RSS காரர்கள் சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தம் இந்துத்துவா என்பது முழுக்க முழுக்க 100% ஜாதிகளின் கலாச்சாரங்கள் தான் அவர்கள் இந்துத்துவா என்ற பெயரை சுட்டி வருகிறார்கள். இந்துத்துவா என்பது வேறு, ஜாதிகள் அமைப்பு என்பது வேறு அல்ல. இந்து மக்களை ஓரணியில் திரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர்கள் இந்துத்துவா என்று சொல்கிறார்கள். இந்து மதத்தில் மொத்த மக்கள் தொகையில் 80% OBC இன மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். பல்வேறு மாநிலங்களில் பல மொழிகளில் பேசும் மக்களாக வாழ்ந்து வருகிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும் ஜாதிகளுக்கு எதிரான பிரச்சாரங்களைத்தான் செய்து வருகிறார்கள். ஜாதிகளை ஒழிப்போம் என்றுதான் ஒவ்வொரு மேடைகளிலும் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் ஜாதிய தலைவர்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கிறார்கள். Who is the next MLA யார் என்பதை OBC 80% vote bank, OBC vote bank will decide who is the next MLA. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மொத்த மக்கள் தொகையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 80% OBC வாக்காளர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த 80% வாக்காளர்களும் பல்வேறு ஜாதிகளாக பிரிந்து வாழ்கிறார்கள். அவர்களுக்குள் கருத்து மோதல்களை, ஜாதிய மோதல்களை உருவாக்கி சில தீய சக்திகளின் தூண்டுதலால் சில ஜாதி மோதல்கள் நடைபெறுகிறது. இதை அரசியல்வாதிகள் பயன்படுத்தி தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறுகிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் OBC இன வாக்காளர்களை ஓரணியில் திரட்டும் ஒரே நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் கட்சி தான் அகில இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இந்தியா முழுவதும் 543 பாராளுமன்ற தொகுதிகளிலும் தனித்தனியாக ஊர்வலங்கள், ஜாதிகள் OBC சார்பில் ஊர்வலங்கள், மகாநாடுகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாக இந்திய வரலாற்றில் UP மாநில பிஜேபி முதல்வர் ஜாதிகளுக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஜாதிகளுக்கு தடை, ஊர்வலங்களுக்கு தடை, பேரணிகளுக்கு தடை என்ற ஒரு புதிய ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி வருகிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஜாதிய கலாச்சாரங்கள் கிட்டத்தட்ட சுமார் 75 ஆண்டுகள் காலமாக ஜாதியல் கலாச்சாரங்கள் மறைக்கப்பட்டு வருகிறது. எந்த அரசியல் கட்சியும் வெளிப்படையாக ஜாதிய கலாச்சாரங்களை சொல்வது கிடையாது. இந்துத்துவ கொள்கைகளை பற்றி பேசும் பிஜேபி கட்சியினர் கூட ஜாதிய கலாச்சாரங்களை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்வது கிடையாது. அவர்களுடைய ஒரே நோக்கம் இந்துத்துவா என்றுதான் சொல்வார்களே தவிர இந்து மதத்தின் பின்னணியில் ஜாதிய கலாச்சாரங்கள் முக்கியம், ஜாதிய கலாச்சாரங்கள் அடிப்படையில் தான் இந்து மதம் செயல்படுகிறது என்பதை அவர்கள் வெளிப்படையாக கூற தயங்குகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள்.
என்பது மர்மமாக உள்ளது. மேலும் இந்து மதத்தை சார்ந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய பெயருக்கு பின்னால் ஜாதியின் பெயரை சேர்த்தால் மட்டுமே இந்து மதம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும், பாதுகாக்கப்படும். ஜாதிய கலாச்சாரங்கள் பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே இந்து மதம் பாதுகாக்கப்படும். ஜாதிய கலாச்சாரங்களை அழித்துவிட்டு இந்து மதத்தை பாதுகாக்க முடியவே முடியாது. RSS இந்து மதத்தை சார்ந்த RSS இந்து மத அமைப்புகள் அனைத்தும் முதலில் அந்த அமைப்பில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய பெயருக்கு பின்னால் ஜாதியின் பெயரை கட்டாயம் சேர்த்து கொள்ள வேண்டும். சேர்த்து வெளியிட்டால் மட்டுமே இந்து மதத்துக்கு பெருமை சேர்க்க முடியும். ஜாதியின் பெயரை சேர்க்க தயங்கினாலோ அல்லது பெயருக்கு பின்னால் ஜாதியின் பெயரை சேர்ப்பதற்கு வெட்கப்பட்டாலோ அவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்பது காலத்தின் கட்டாயமாக கருதுகிறோம். இனி வரும் காலங்களில் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்ற மக்களவை தேர்தலாகட்டும், பெயருக்கு பின்னால் ஜாதியின் பெயரை போட்டால் மட்டுமே அந்த வேட்பாளர் வெற்றி பெற முடியும். ஜாதியின் கலாச்சாரங்களின் அடிப்படையில் செயல்படும் கட்சிகள் மட்டும்தான் எதிர்காலத்தில் இந்திய அரசியலில் வெற்றி வாகை சூட முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜாதிய கலாச்சாரங்களை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்யும் கட்சி மட்டுமே தான் மாபெரும் வெற்றி அடைய முடியும். மற்றபடி ஜாதிய கலாச்சாரங்களை முன்னிறுத்தாமல் எந்த அரசியல் கட்சியும் வெற்றி பெற முடியாது. ஏனெனில் ஒவ்வொரு சமீபத்தில் புதிய ஆரம்பித்த விஜய் கட்சியில கூட விஜய் மேடையில் பேசும்போது ஜாதியை ஒழித்தே தீர வேண்டும் என்று கருத்தை வெளியிடுகிறார். அது அவருக்கு மிகப்பெரிய தோல்வியை மட்டும்தான் தரும். ஏனெனில் ஜாதியை எதிர்த்து இனிமேல் வருங்காலத்தில் எந்த அரசியல் கட்சியும் அரசியல் பண்ண முடியாது என்பதை அகில இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்.